நீங்க கல்யாணம் முடிக்கல, வயசு 32 ஆகுது, நீங்க கல்யாணம் முடிக்கல தெரியுமா? என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டானுவேன், பசிக்கு தரவாண்டானுங்க, அது என் குலமாவே ஆக்கிட்டானுவேன் தெரியுமா? நான் திருந்தி வாழ்ந்து வரும்போது போலீசார் பொய் வழக்கு போடுறாங்க. நான் பழையபடி பெண்களின் கழுத்தில் இருக்கும் நகைகளை பறிக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு போலீசாருக்கு சவால் விட்ட நெல்லை கொக்கரகுளத்தை சேர்ந்த இளைஞர் அருண்குமாரின் வீடியோ வைரலாகி வருகிறது. நீங்க திரும்பி நல்லா இருக்கேன், திரும்பி நல்லா இருக்கும் போது ஏன் எனக்கு இந்த அடைஞ்ச ஏன் அப்ப திண்டாம இருக்கு நல்லதா? டெய்லி 4 சேனா போனோம், 10 பாக்கெட் கலந்து போனோம், ஒடிச்சு கடை விடுச்சுமா, யாருக்கு இல்லம்மா போச்சு, காலை உடைச்சிட்டாங்க, கையை உடைச்சிட்டாங்க, எல்லாமே போச்சுமா வாழ்க்கையே. ஆனாலே வாழ்ந்துட்டு இருக்கம்மா, என்னம்மா சீட்டும் எனக்கு யாரும் கிடையாது. ஏவல் இல்லாம ஒருத்தவங்க கேஸ்ல சேர்த்து விட்டீங்க சொல்லுங்க. நான் இவன் கூட சேர்த்துல கோர்ட்ல போய் நின்றுங்களேன், அவனுக்கு தெரியும் கூலி படமாயிவேன். ஆமா, கூலி கேட்டு கொலை பண்றவன் மத குறிச்சிக்காரன் பேர் வள்ளி நாயக்காரன், 2 எஸ்க்கு 7 மணி 8 3 அருண், இவங்க கூட போய் என்ன கேஸ்ல சேர்த்து விட்டு நான் கோர்ட்ல போய் நின்னோம்னா நான் வெளியே வரும்போது அவனுக்கு 70 இருப்பான். நானும் அவங்க கூட சேர்ந்தாலும் இறங்கி வியாபாரம் பண்ணாம இருப்பான். நீயே சொல்லுங்கம்மா, நாளா நீ கேட்டதுக்கு நான் அவனுக்கு சேர்க்கல அப்படின்ட்டாரு. இன்னைக்கு என்ன தேடி யாச்சும் சம்பளம் கொடுக்குற நேற்று நைட்டு எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும் சொல்லுங்க. எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்குமா? யாவண்டிதாம்மா, எனக்கு இதே ஊர் தாம்மா, எங்கள் அக்காலங்க இதே ஊர் தாம்மா எனக்கு. ஆமாம்மா, இதே ஊர் தாம்மா எனக்கு, இங்கே தான் இருக்காங்க. ஆமாம், அவங்க வரமாட்டாங்கம்மா. ஆமாம், வரமாட்டாங்க எழுத சொல்ல வரமாட்டாங்க, அங்கே பேர வரமாட்டாங்க. ஆமாம், வரமாட்டாங்கம்மா. சிரிச்சனோட என்னை சிரிச்சனோட இந்த குருபாத கிருஷ்ணன் என்னை சிரிச்சானு உனக்கு 30 கேஸ் கொடுத்த சிட்டிக்குள்ள இனி அலைய விடாம உனக்கு 30 கேஸ் 15 வருஷம் செய்து வளர்க்க தெரியுமா? என் வயசுல நீங்க கல்யாணம் முடிக்கல, வயசு 32 ஆகுது, நீங்க கல்யாணம் முடிக்கல தெரியுமா? என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டானுவேன், பசிக்கு தரவாண்டானுங்க, அது என் குலமாவே ஆக்கிட்டானுவேன் தெரியுமா? நீங்க திரும்பி நல்லா இருக்கேன், திரும்பி நல்லா இருக்கும் போது ஏன் எனக்கு இந்த அடைஞ்ச ஏன் அப்ப திண்டாம இருக்கு நல்லதா? டெய்லி 4 சேனா போனோம், 10 பாக்கெட் கலந்து போனோம், ஒடிச்சு கடை விடுச்சுமா, யாருக்கு இல்லம்மா போச்சு, காலை உடைச்சிட்டாங்க, கையை உடைச்சிட்டாங்க, எல்லாமே போச்சுமா வாழ்க்கையே. ஆனாலே வாழ்ந்துட்டு இருக்கம்மா, என்னம்மா சீட்டும் எனக்கு யாரும் கிடையாது. அதான் இவனை ஏசுனாங்க ஒரு கண்டிட்டு ஏமா பெட்ரோல் வண்டி பாலங்களை ஜங்ஷன் யாரும் கூப்பிடுங்க, எனக்கு தெரியும். ஆமா, இது தப்பு பண்ண நீங்க. ஆமா, நீங்க தான். நான் ஏதோ உங்க போன்ல ஏதோ நான் பேசணும்னு சொல்லி இவன் கூட சேர்த்து கேஸை சேர்த்து விட்டீங்க சரிங்களா? இவன் கூட எங்க கேஸை சேர்த்து விட்டீங்க. இன்னைக்கு அது எவ்வளவு தூரமா முட்டிட்டு இருக்கு. ராசப்பாட்டை வச்சு போன நான் உங்களை கோரத்தில் பேசி திருச்செந்தூர்ல நீங்க பிடிக்கல. திருச்செந்தூர்ல எப்பமா உங்க எந்த வருஷம் யானை கேட்கீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பாதிக்கப்பட்டோம் எனக்குலாம் தெரியும். அப்படியா? நீ 15 மணிக்கு வாய்தா இருக்கு, இதே கூத்து தான் அங்கேயும் நடக்கும், அங்கேயும் மேல் சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன ரிமாண்ட் பண்ண போறீங்களா? பண்ணுங்க, இதே கூத்தா நடக்கும். தண்ணி போட்டால் தானே உங்கள்கிட்ட இப்படி பண்ண முடியும். நான் அன்றைக்கி உங்களோட கெஞ்சிதேன், ஐயா இலக்கைக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. நாங்க வேற யாரு பேர சொல்றேன்னா வாழ்க்கையை சீரழிச்சவன். ஆமா, எவ்வளவு பேசக்கூடாது? வாழ்க்கையை சீரழிச்ச ஆட்கள் நீங்களா? நீ குருபான கிருஷ்ணன் எல்லாருமே வாழ்க்கையை சீரழிச்ச ஆட்களையா? என் வாழ்க்கையை சீரழிச்சு இன்னைக்கு குடும்பம் இல்லாம குட்டி இல்லாம அணுகிட்டு இருக்கேன் ரோட்ல.